ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின்மெண்ட், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக டூர் போகணும்னு நினைக்கிறவங்க, யாராவது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய எஜுகேஷன் நார்மலாக தான் இருக்குது. ஆக கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும். பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு, அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர்ஸ் எல்லாம் வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் உங்களோட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். பெரிய லெவலில் லாஸ் இல்லை, மிகப்பெரிய லெவலில் கெயினும் இல்லை, நார்மலாக இருந்துகிட்ருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு அல்லது ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 யூனிட் வச்சுருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சனி பார்க்குறதுனால வேலை மட்டும்தான் உண்டு. ஆனாலும் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. எவ்வளோக்கு நீங்கள் வேலையில் எஃபர்ட் கொடுக்குறீங்களா நல்லது. இல்லைன்னா தேவையற்ற வேலையில் பிரச்சனைகள் இருக்குது. ஐடியலாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அல்லது வேலையில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கும், எதிர்பாராத விதமாக கடன் குறையும். பெரிய லெவலில் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு.